ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். திருமணத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் தொடர்ச்சியாக படித்து வருகின்றோம். ஆண்டவர் அதை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஒவ்வொரு வாழ்விலே வருகின்ற திருமணத்தின் இடர்பாடுகளிலும் நாம் எப்படி அதை கையாள வேண்டும் என்று சொல்லியும் இடையிடையே அதற்கான ஆலோசனைகளையும் சொல்லி வேதத்தின் வசனத்தின் வழியாக உங்களுக்கு வழங்கி வருகிறேன். கர்த்தர் இந்த நிகழ்வை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நம் ஜெபத்தோடு கூட கேட்போம். அடுத்ததாக திருமணத்தை குறித்து ஆண்டவர் வேதத்திலிருந்து நமக்கு சொல்லுகிற மிக முக்கியமான காரியம் என்ன, திருமணம் என்பது என்ன என்பதை 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை அப்போஸ்தலனாகிய பவுல் திருமணத்தை குறித்து என்ன நமக்கு சொல்லுகிறார் என்பதை குறித்து நீங்கள் கவனமாக கவனிக்க உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. இந்த 6வது பாயிண்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? திருமண உறவு என்பது மிகவும் பரிசுத்தமானது, அது மிகவும் பயபக்திக்குரியது, பண்பான ஒரு வாழ்வு, மனவாழ்வு என்பதை மறந்துவிடக்கூடாது. செக்ஷுவல் பியூரிட்டி அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ் என்று சொல்லுகிறார்கள். மேரேஜ், அந்த திருமண வாழ்வு என்பது மிகவும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதில் ஒரு மிகவும் பண்பாக அவைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆகவே தான் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனை உடையவர்களாக இருக்க வேண்டும். பிசாசு தந்திரமாக காம இச்சைகளை உருவாக்கி பிசாசு தந்திரமாக தங்களுடைய கண்களின் வழியாக விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு பல்வேறு விதமாக செயல்படுகிறதை பார்க்கிறோம். அது நிமித்தமாக பல நகரமே அழிந்து போனதை வேதத்தில் பார்க்கிறோம். தேவன் அருவருக்கிற மிக முக்கியமான காரியத்தில் ஒன்று, தேவன் வெறுக்கிற மிக முக்கியமான காரியத்தில் ஒன்று வேசித்தனம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதுதான் சோதம் குமார பட்டணத்தின் அந்த பாவம் என்னை வந்து எட்டியது என்று சொல்லுகிறார். பல நகரத்தினுடைய பாவங்கள் அதிகமாக வந்து எட்டியிருக்கின்றது. இன்றைக்கு நாம் அநேக பிள்ளைகள் ஜெபிக்கிறதுனாலும் அநேக பிள்ளைகள் ஆராதிக்கிறதுனாலும் அந்த பட்டணத்தை கர்த்தர் நியாயந்திருக்காமல் அதை பொறுமையாக வைத்திருக்கின்றார். ஆகவே தான் அந்த ஜனங்கள் ரட்சிப்படைய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்களின் மீட்புக்காக நாம் சுவிசேஷ பணி செய்ய வேண்டும். வேதம்தான் பரிசுத்தத்தை குறித்து ஆழமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வேசித்தனத்திலிருந்து விலகி வாழும்படி கட்டளை கொடுக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்த உலகத்தின் அநேக சம்பிரதாயங்கள், அநேக சமூகத்தின் செயல்பாடுகள் வேசித்தனத்திற்கு உட்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசுவினுடைய போதனைகள், வேத வசனம் தெளிவாக நமக்கு அவைகளில் நாம் விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் நம்முடைய குடும்பத்தை அமைக்கும் பொழுது அவைகள் மிகவும் சமாதானமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அநேக பிள்ளைகள் என்ன எண்ணுகின்றார்கள்? நம்முடைய குடும்பம் செல்வ செழிப்போடு கூட மிகுந்த செருக்கோடு கூட வாழ வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் கௌரவம் என்பது என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, ஆண்டவர் உங்களை நீங்கள் அப்படியே தரையோடு தரையாக ஒளிந்து போக வேண்டும் என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தரித்திரராக வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், இந்த பூமியெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனால் அதே நேரத்தில் அதில் ஆசையை கவனமாக கொள்ள வேண்டும். ஆசை இச்சைகளுக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். அநேக பிள்ளைகள் இப்படித்தான் ஆசை இச்சைகளுக்கு உட்பட்டு, அநேக மனைவிகள் ஆசை இச்சைகளுக்கு உட்படும் பொழுது கணவனுடைய பட்ஜெட்டுக்கு மீறி போயிடுது. அதனால் அந்த சொந்த காரியத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தை கட்டி எழுப்புகிறதில்ல. அநேக கணவன் மனைவியினுடைய காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்வதற்காக கடன்களை வாங்கி குடும்பத்தின் அமைப்பிலிருந்து அவர்கள் எல்லாவற்றையும் உடைத்து அதை எப்படியாக நிறைவேற்றிவிட வேண்டும் என்று செய்யும் பொழுது அநேக நேரங்களில் தலைக்கு மிஞ்சின பாரமாக மாறி மிக குடும்பத்தை நடத்துவது மிக கடினமாக மாறிவிடுகிறதை நாம் பார்க்கிறோம். எந்த காரியத்தை நாம் செய்தாலும் கணவனும் மனைவியும் அதற்கு ஜெபித்து மிகவும் கவனமாக அதை நிறைவேற்ற வேண்டும். ஆகவே தான் இதிலே
தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த 6வது காரியம் செக்ஷுவல் பியூரிட்டி. திருமண உறவு என்பது, பாலியல் உறவு என்பது பரிசுத்தமானது என்பதை நாம் கவனமாக கையாள வேண்டும். திருமணத்திற்கு முன்பான பாலியல் உறவை வேதம் அருவருக்கிறது என்பதை மறந்துவிடாதிருங்கள். திருமணத்திற்கு முன்பாக ஒரு ஆணோடு பழகுவதும், ஒரு பெண்ணோடு பழகுவதும், ஒரு ஆணோடு பெண்ணோடு பழகுவதும், ஒரு பெண் ஆணோடு பழகுவதும் திருமணத்திற்கு முன்பாக அப்படி தவறான பழக்கம் இருக்கும் என்றால் அது அசுத்தமானது. வேதம் அதை கண்டிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் அதற்கு எதிராக நிற்க வேண்டும் என்பதை மறந்துவிடாதிருங்கள். பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணுகிற சத்துரு அவன் எழும்பியிருக்கிறான். உலகமெங்கும் திருமணத்திற்கு விரோதமாக நிற்கிறதை பார்க்கிறோம். பாலிய இச்சைகளுக்கு உட்பட்டு அநேகர் சிக்கி இருக்கிறதை பார்க்கிறோம். இதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதை அதிகமாக எதிர்பார்க்கிறார். ஆகவே தான் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் சொந்த மனைவியும் சொந்த புருஷனும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின கடிதத்தில் 7ஆம் அதிகாரத்தில் தெளிவாக மன வாழ்க்கையை பற்றி எழுதுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நாம் செய்வோம் என்றால், அந்த கடவுளுடைய அமைப்பிற்கு கீழாக நாம் இல்லாமல் செல்வோம் என்றால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. அந்த குடும்பத்திற்குள்ளே சமாதானம் இருக்காது. இந்த உலகத்தின் இச்சையிலே நாம் ஈடுபட்டு இந்த உலகத்தின் காரியத்தை போல நாம் செல்ல வேண்டும் என்று சொல்லி செல்ல விரும்பும் பொழுது தேவனுடைய திட்டத்திற்கு மாறாக நாம் செயல்படுகின்றோம். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். உங்கள் எல்லைகளை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். அதை அவர்தான் ஆசீர்வதிக்க முடியும். அந்த எல்லைகளை கர்த்தர் தான் ஆசீர்வதிக்க முடியும். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அதை பலமாய் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார் என்பதை நீங்கள் மறந்து விடவே கூடாது. அதற்கு விரோதமாக செயல்படும் பொழுது எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் காண முடியாது. தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்க முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் ருசிக்க முடியாது. அது நிமித்தமாக பல பாடுகளின் வழியாக நீங்கள் கடந்து செல்லக்கூடும் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆகவே நீங்கள் வேசித்தனத்திற்கு விலகியிருங்கள். திருமணம் என்பது தேவன் உண்டாக்கின ஒரு பெரிய உறவு. அது பரிசுத்தமானது. அது பயபக்தியோடு பண்போடு கூட செய்ய வேண்டும் என்பதை மறந்து விடாதிருங்கள். 7வதாக ஆண்டவர் திருமணத்தை குறித்து நமக்கு சொல்லுகின்ற காரியம் என்ன? திருமணம் என்பது ஒரே சரீரம் என்று சொல்லியிருக்கிறார். திருமணம் என்பது ஒரே சரீரம். கவனமாக இருக்க வேண்டும். திருமணம் என்பது ஒரே சரீரம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். எனக்கு அன்பானவர்களே, திருமணம் என்பது ஒரே சரீரமாக இருக்கிறது. திருமணத்திற்காக ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளும் நீங்கள் கேட்கலாம். அதே நேரத்தில் திருமணத்தின் குடும்ப வாழ்க்கையில் கடந்து செல்கின்ற பிள்ளைகளும் நீங்கள் கவனமாக கேளுங்கள். எனக்கு அன்பானவர்களே, திருமணத்தின் வாழ்வு என்பது ஒரே சரீரமாக நாம் இணைக்கப்படுகின்றோம். ஆகவே 50% ஆண் என்றால் 50% பெண் சேரும் பொழுதுதான் அவர்கள் 100% முழுமையாக அடைகிறார்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். அநேக நேரங்களில் சில பெண்கள் சில ஆண்களிடத்தில் இந்த குறைகளெல்லாம் இருக்கிறது, ஆகவே இவரை திருமணம் செய்ய முடியாது. சில ஆண்கள் சில பெண்களிடத்தில் இந்த குறைகளெல்லாம் இருக்கிறது, இவர்களை திருமணம் செய்ய முடியாது என்று சொல்லி அநேக நேரத்தில் அவர்கள் திருமணத்திற்கு பின்பாக அவர்கள் தள்ளிவிடுகிறதை பார்க்கிறோம். அது தவறான விஷயம். நீங்கள் இருவரும் சேர்ந்து ஜெபித்து உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் கட்டும் பொழுது 100% கர்த்தர் அதை மாற்றுவார். குறைவுகளை ஒருவேளை நீங்கள் பார்க்கலாம், ஆனால் அதை நிறைவாக்குகிறவர் கர்த்தர் என்பதை மறந்து விடாதிருங்கள். எனக்கு அன்பானவர்களே, திருமண ஒப்பந்தத்தை மீறுகிறது பாவம் என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். திருமணத்தின் திட்டத்திற்கு விரோதமாக நீங்கள் செயல்படுவீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையே நீங்கள் சிதைக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட தெளிவாக பேசி கொண்டிருக்கின்றார். ஆகவே நீங்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருக்கின்றீர்கள். சமீபத்தில் ஒரு குடும்பத்தோடு கூட நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த கணவன் அந்த மனைவியை தகாத வார்த்தைகளால் திட்டி அடி என்று அடித்து விட்டார். அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நான் அவரோடு கூட பேசி கொண்டிருக்கும் பொழுது, அந்த மனைவி எனக்கு உரிமையானவள், நான் அடிப்பேன், என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று சொல்லி அந்த கணவன்
அந்த ஆலோசனை நேரத்தில் அப்படி பேசி கொண்டிருந்தார். அப்பொழுது நான் சொன்னேன், வேதம் இப்படி நமக்கு சொல்லுகிறது, இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒரே மாம்சமாக இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் அடிக்க முடியும்? உங்கள் சரீரத்தை நீங்கள் அடிப்பீர்களா என்று சொல்லி கேட்டேன். தலை குனிந்து போனார். புருஷன் மனைவியானவள் தன் சுய சரித்திரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷன் தான் அதிகாரி. ஆகவே நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன், எப்படி வேண்டுமானாலும் பாலியல் உறவுக்கு நான் எப்படி வேண்டுமானாலும் வலுக்கட்டாயப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அதுவல்ல எனக்கு பிரியமானவர்களே, நாம் ஒரே சரீரத்தை எப்படி கிள்ளி எரிந்துவிட முடியாது. உங்கள் சரீரத்திற்கு நீங்கள் துரோகம் செய்வீர்களா? செய்யவே முடியாது. உங்கள் எதிர்பாலினத்தவர்களுக்கு எப்படி நீங்கள் துரோகம் செய்ய முடியும்? அது ஆண்டவருடைய கட்டளையை மீறுகிறதாய் அமைந்துவிடும். தேவனுடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். ஆகவே நீங்கள் தேவன் இணைத்திருக்கின்ற காரியங்களை, தேவன் கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நீங்கள் பயணிக்கும் பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். அதை 100 மடங்கிற்கு மேலாக பெருகச் செய்வார் என்பதை மறந்து விடாதிருங்கள். எனக்கன்பானவர்களே, ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். யாக்கோபு கடந்து செல்லும் பொழுது பல்வேறு வேதனையோடு கடந்து செல்லுகிறான். ஆனால் அங்கே லாபான் அவனை ஏமாற்றி கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் தன்னுடைய திருமணத்திற்காகவே எல்லா காரியங்களையும் பல ஆண்டுகளாக ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்றான். ஆகிலும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட மனைவி அவன் எதிர்பார்த்ததை கொடுக்கவில்லை, வேறொன்றை லாபன் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இளைய மகளை கொடுத்து விடுகிறதை பார்க்கிறோம். எனக்கன்பானவர்களே, அவன் மறுபடியும் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிறான். ஆம், ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கின்றவர், ஆசீர்வாதத்தை தேவன் அருளி செய்கின்றவர். யாக்கோபு அவன் போகும் பொழுது வெறும் கையனாய் சென்றான். திரும்பி வரும் பொழுதோ தன் தேசத்திற்கு மிகுந்த ஆசீர்வாதத்தோடு கூட வருகிறான். காரணம், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவனாயிருந்தான், கர்த்தருக்கு பொருத்தனையை அவன் செலுத்துகிறவனாயிருந்தான், தேவனுடைய பலிபீடத்திற்கு முன்பாக அவன் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். ஆகவே தான் ஆண்டவர் அவனுக்குரிய எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். கையின் பிரயாசங்களை, அவனுடைய ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. ஆம், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நாம் நிற்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக 8வதாக திருமணத்தை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது வாசிக்கிற நீங்கள் கவனமாக கவனிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்தப்படியே புருஷர்களே, மனைவியானவள் பாண்டமாக இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களாகிவிடினால் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை கனத்தை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு மற்றும் மதிப்பு என்னும் கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தில் இந்த குடும்பத்தை கட்ட வேண்டும். மேரேஜ் ஷுட் பி பேஸ்ட் ஆன் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட். மறந்துவிடக்கூடாது. திருமணத்தை குறித்து வேதம் நமக்கு சொல்லும் பொழுது 8வதாக அன்பு மற்றும் மதிப்பு, அது மாத்திரமல்ல கிறிஸ்துவின் அஸ்திபாரம் என்பதை உங்களுடைய இல்லறத்தை நீங்கள் கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தில் நீங்கள் கட்ட வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாக இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்துடனே அவர்களோடு கூட வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய கிருபையை, அந்த நித்திய ஜீவனை அவர்கள் சுதந்தரித்து கொள்வதற்கு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை நீங்கள் செய்யுங்கள். கனவீனத்தை செய்யக்கூடாது. கனத்தை கொடுங்கள், மரியாதை கொடுங்கள். அவர்களுக்கு அவர்கள் உரிய பாத்திரம், கர்த்தருடைய சந்ததியை அவர்கள் உருவாக்குகிற பாத்திரம். கர்த்தர் அப்படி தான் அவர்களை படைச்சிருக்கிறார், அப்படி தான் அவர்களை உருவாக்கி இருக்கிறார். எல்லா வேலையும் எடுத்தறிஞ்சால் எல்லா வேலையும் அவள் தான் செய்யணும் இல்லை, அதுவல்ல. உங்களுக்கு பலன் கொடுத்திருக்கிறார். மனைவி பலவீனமாக இருக்கிறபடியினால் அவளுக்கு உதவி செய்வதும் கணவனுடைய பொறுப்பு என்பதை மறந்துவிடக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் கவனமாக இருக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். இது ஒரு கடைசி காலமாக இருக்கிறபடியினால் சபைகளை சத்துரு சிதைக்க நினைக்கிறது போல குடும்பங்களை சிதைத்து கொண்டிருக்கிறான். சபை என்பது மணவாட்டிக்கு அடையாளமாக ஒப்பிடப்பட்டிருக்கிறது. மணவாளன் வருகிற போது சபையை கர்த்தர் எடுத்துக்கொள்ளுவார். சபையை எடுத்துக்கொள்ளுகிறார் என்றால் கிறிஸ்துவாகிய சரீரத்தின் உடன் பங்காளர்களாகிய நீங்களும் நானும் இணைக்கப்படுகிறோம்.
அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அந்த ஆளுகையை அவன் எதிர்க்கிறான், இப்பொழுது எதிர்க்கிறான். ஆகவே ஆவியிலே நாம் அவைகளை எதிர்த்து கவனமாய் இந்த குடும்பத்தை நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். சபையை சிதைப்பது போல இன்றைக்கு சமுதாயமாகிய குடும்பத்தை அவன் சிதைக்கிறான். குடும்பத்திலே பல பிரச்சனைகளை, பிரிவினைகளை, அநேக நாடுகள் குடும்பத்திற்கு விரோதமான அரசியல் சட்ட அமைப்புகளை எழுதுகிறதை பார்க்கிறோம். வேதத்திற்கு முரணான காரியங்களை எழுதுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இது ஒரு கொடிய காலம், இறுதி காலத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோம். ஆகிலும் கர்த்தருடைய சத்தத்திற்கு, அவருடைய வார்த்தைக்கு நாம் விரோதமாக நிற்கவே முடியாது. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் கணக்கு கேட்கிறவர் என்பதை மறந்து விடாதீர்கள். 9வதாக திருமணத்தை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? இருவரும் ஆவிக்குரிய வாழ்வில் பெருகுவதற்கு திருமணம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 7:14. எண்ணத்தினாலெனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே, இப்பொழுது அவைகள் சுத்தமாயிருக்கின்றன என்று சொல்லி 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 14 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இருவரும் ஆவிக்குரிய வாழ்வில் பெருகுவதற்கு, ஒருவருக்கொருவர் உதவி செய்வதற்காக திருமணம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தனிமையாக இருக்கும் பொழுது, ஒரு வாலிபனாக, ஒரு புருஷனாக நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் பாதியாக இருக்கின்றீர்கள். நீங்கள் கணவன் மனைவியோடு சேரும் பொழுது, மனைவி கணவனோடு சேரும் பொழுது திருமண ஒப்பந்தத்தில் தான் முழுமையாக்கப்படுகின்றீர்கள். அதுதான் கடவுளுடைய திட்டம், அதுதான் காட் டிசைன். அந்த திருமணத்தில் நீங்கள் இணைக்கப்பட்டு நீங்கள் முழுமையாக்கப்படுகின்றீர்கள். அதற்கு பின்பாக கர்த்தருடைய சந்ததியை நீங்கள் இருவரும் கட்டி எழுப்புகின்றீர்கள். உங்களுக்கு உருவாக்கப்படுகிறது கடவுள் உங்களை ஆசீர்வதித்து கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் சந்ததி. அது தேவன் கொடுத்திருக்கிறது. அதனால தான் ஆபிரகாம் தன்னுடைய மனைவியோடு கூட எத்தனையோ ஆண்டுகள் கற்பம் செத்து போன போது கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படித்திருந்தான். ஆகவே 100 ஆண்டுகள் கழித்து ஈசாக்கு வந்த பிறகு அதுவரைக்கும் அவன் காத்திருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்த போது கூட அந்த 100 ஆண்டுகள் கழித்து பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை பலியிட அழைத்து செல்லும் பொழுது மிகவும் கர்த்தருக்கு ஏற்ற விசுவாசம் உள்ளவனாயிருந்தான். ஆகில்தான் இன்று வரைக்கும் நம்முடைய விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி நாம் அவரை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆகவே நாம் திருமண வாழ்வு என்பது இருவரும் ஆவிக்குரிய வாழ்விலே ஒருவரை ஒருவர் கட்டி எழுப்புகின்ற வாழ்க்கை என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒருவர் ஆவிக்குரிய வாழ்வில் குறைபடும் பொழுது இன்னொருவர் அவர்களோடு சேர்ந்து ஜெபித்து அவர்களோடு கூட கட்டி எழுப்ப வேண்டும். ஆகவே கணவன் மனைவிக்கு உதவியாகவும், மனைவி கணவனுக்கு உதவியாகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் இல்லறத்தை கட்டி எழுப்பப்படும் பொழுது பிள்ளைகளும் அப்படிப்பட்ட பரிசுத்தத்திலே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திலே, ஆண்டவருடைய திட்டத்தில் இணைக்கப்படுகின்றார்கள். அவருடைய ரட்சிப்பிற்கு நீங்கள் பொறுப்பாளிகளாக இருக்கின்றீர்கள். அவர்களுடைய மீட்புக்கு ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்படுவதற்கு நீங்கள் மிகவும் முக்கிய சாட்சிகளாக இருக்கின்றீர்கள். ஆகவே கவனமுள்ளவர்களாய் பிள்ளைகளுக்கு முன்பாக சாட்சியாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். பெற்றோர்கள் மறந்துவிடக்கூடாது. அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்பாகவே சண்டை போடுகிறதை பார்க்கிறோம். பிள்ளைகளுக்கு முன்பாகவே உண்மையாக இல்லை என்பதை பார்க்கிறோம். ஆனால் அநேக பிள்ளைகள் ஏன் இந்த வீட்டிலே நான் வசிக்க வேண்டும், எங்கள் பெற்றோர்களுக்குள்ளே சமாதானம் இல்லையே, சண்டையிலே என்று சச்சரவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் வேதனையோடு படிக்க முடியவில்லை அநேக பிள்ளைகள். ஆகவே தவறான தொடர்பு கொண்டு தவறான இடத்திற்கு சென்று விடுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் சாட்சியாக இருக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகள் சாட்சியாக வாழ்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இறுதியாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம் 10வதாக திருமணம் பொறுப்பு, பொறுமை, மன்னிப்பு, தியாகம் அவசியம் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. மேரேஜ் இஸ் அ பேஷன், ஃபர்கிவ்னஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ் என்பதை மறந்துவிடக்கூடாது. திருமணத்தில் பொறுமை, மன்னிப்பு, தியாகம் அவசியம். திருமணம் என்பது நாம் எப்படிப்பட்ட ஆளுகைக்குள் இருக்க வேண்டும்? கொலோசியரில் சொல்லப்பட்டிருக்கிறது 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் சொல்லப்பட்டிருந்த குடும்ப ஒழுக்கம் எப்படி இருக்கணும் 18ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா 25ஆம் வசனம் வரைக்கும் அங்கே குடும்பத்தில் எப்படி ஒரு ஒழுக்கம் இருக்கணும் அப்படிங்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதுகிறார். இப்பொழுது நான் உங்களுக்காக 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13. ஒருவரை ஒருவர் தாங்கி
ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். முதலாவதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்பதை மறந்துவிடவே கூடாது. அடுத்ததாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். நீங்கள் தியாகத்தோடு கூட அவைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வசப்படுத்தி கொள்ள வேண்டும். குடும்பத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் பொறுமையோடு கூட வாழ வேண்டும். கேட்பதற்கு நீங்கள் மிகவும் பொறுமையோடு கூட இருக்க வேண்டும். என்ன சொல்ல வருகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மிக கவனமாக நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாம். தேவனுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். தியாகத்தோடு அர்ப்பணிப்போடு கூட நீங்கள் வாழுங்கள். பொறுமையோடு கூட வாழுங்கள். எல்லாவற்றுக்கும் நீங்கள் பொறுப்புள்ளவர்களாக இருங்கள். ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு சரியான தகுந்த பதில் கொடுங்கள். எதிர்த்து பேசாமல் கணவன் மனைவிகளுக்குள்ளாக திருமணத்தின் உறவில் அப்படிப்பட்ட ஒரு உறவோடு கூட அப்படிப்பட்ட மகிழ்ச்சியோடு கூட நீங்கள் வாழும்படி கர்த்தர் அழைக்கிறார். திருமண உறவு என்பது அங்கே கணவன் மனைவி மன்னிப்பு, அன்பு என்பதை மறந்துவிடவே கூடாது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த மேலான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். வேதத்தில் இருந்து திருமணத்தை குறித்து பல காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். தொடர்ச்சியாக இன்னும் ஆண்டவர் பல காரியங்களை நம்மோடு கூட பேச விரும்புகின்றார். நான் தொடர்ச்சியாக இதை குறித்து திருமணத்தை குறித்து பேசிக்கொண்டே வருகின்றேன். இன்றைக்கு பொறுமை இழந்து போனதினால் குடும்பத்தில் சமாதானம் இழந்து போயிருக்கின்ற அநேக குடும்பங்கள் உண்டு. அன்பு இல்லாமல் எப்பொழுதும் கடிந்து பேசுகிறதுனாலே ஒருவருக்கொருவர் கடித்து பட்சித்து அழிந்து போகின்ற குடும்பங்களை நாம் பார்க்கின்றோம். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. ஏன் நீங்கள் பொறுத்து போகக்கூடாது? ஏன் நீங்கள் பொறுமையாக இருக்கக்கூடாது? ஏன் நீங்கள் அன்பு செலுத்தக்கூடாது? ஒரே சரீரம் தானே. நாளாக ஏன் நீங்கள் கசப்பாய் நீங்கள் வளர வேண்டும்? ஏன் நீங்கள் அன்பு கூறக்கூடாது? ஆண்டவர் நம்மை குறித்து தெளிவாக பேசிக்கொண்டே இருக்கின்றார். நம்ம ஒவ்வொருவரோடு கூட அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நாம் கவனமாக நம்முடைய திருமண வாழ்வை தொடர்ச்சியாக கடந்து செல்வோம். ஆண்டவர் மரணம் மாத்திரம்தான் பிரிக்க வேண்டும். கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய சத்தத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குடும்ப ஜெபத்தில் நீங்கள் வையுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் பிள்ளைகள் கணவன் மனைவி சேர்ந்து ஜெபிக்கணும். இன்றைக்கி பல இடங்களில் படிக்கிறாங்கன்னா தொலைபேசியிலாவது நீங்கள் அவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கணும். மறந்துடாதீங்க. கணவன் வேற ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா அவருக்கு எந்த நேரம் எந்த சமயம் இருக்குமோ மனைவி அவர்களோடு தொடர்பு கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமானது. நம் ஜெபத்திலே கட்டுகின்ற ஒரு குடும்பம்தான் அது அஸ்திபாரம் உறுதியாக இருக்கும், கிறிஸ்துவின் அஸ்திபாரமாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து அழகிய குடும்பமாக அழகிய இல்லறமாக உங்களுடைய வாழ்வை அமைத்து கொடுப்பார். நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய சமூகத்தில் பல பிரச்சனைகளோடு கூட நீங்கள் இருந்தால் கூட பயப்படாதீங்க. எந்த கவலையானாலும் எந்த போராட்டமானாலும் ஆண்டவருக்கு அது லேசானது என்பதை மறந்து விடாதீர்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் சரியாக்குவார். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவர் நிவர்த்தி ஆக்குவார். எத்தனையோ சாட்சிகளை நாம் கேட்கின்றோம். பல ஆண்டுகளாக திருமணமாகி கணவன் மனைவி பேசாமல் இருந்த எத்தனையோ குடும்பங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கின்றார்கள். விவாகரத்து வரை போய் விவாகரத்து வாங்கிய பின்பு கூட சேர்ந்த அநேக குடும்பங்கள் உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். தேவனுடைய திட்டத்திற்கு முரணாக நாம் ஒருபோதும் நிற்கவே கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்வை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் நின்று பாருங்கள். தேவனுடைய ஆலயத்தில் நின்று ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த குடும்பத்திற்காக நன்றி செலுத்தி அவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவரே, நீர் எனக்கு இரங்கும் என்று சொல்லி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி உங்களுடைய எல்லைகளை மகிழ்ச்சியாக்குவார், நன்மையாக்குவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனை, இந்த அருமையான வேளைக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் மகிமை உடைய பிள்ளைகளுடைய இல்லறத்தை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அவருடைய திருமண வாழ்வு முற்றிலும் சந்தோஷமாய் சமாதானமாய் அழகாய் ஆண்டவரை அமைய வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, ஒருவேளை திருமணத்தின் தாம்பத்திய உறவில் பிள்ளைகள் இல்லாமல் மிகுந்த வேதனையோடு கூட யாரேனும் இருப்பார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நீர் அழகிய
பிள்ளைகளை கொடுத்தவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய கற்பத்தை கர்த்தர் நீர் திறப்பீராகப்பா. நீர் திறந்து ஆசீர்வதிப்பீராக. உம்மிடத்தில் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவரே சமாதானமாக இருக்கட்டும். இது நிமித்தமாய் வருகின்ற ஆண்டவரே கசப்புகள், இது நிமித்தமாய் வருகின்ற போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. குடும்பத்தில் குழப்பத்தை கொண்டு வருகின்ற ஆண்டவரே, கசப்பை கொண்டு வந்து ஆண்டவரே பொறுமை இழந்து நிற்கின்ற அநேக பிள்ளைகள் உண்டப்பா. அன்பு செய்ய முடியாமல், இப்படி பேசிவிட்டாள் என்று சொல்லி அன்பு செய்ய முடியாமல், இப்படி பேசிவிட்டார் என்று சொல்லி அதை மனதிற்குள்ளே வைத்து கசப்பை வளர்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரில் கனிவாய் இறங்குவீராக. உடைய இருதயத்தின் சூழ்நிலைகளை மாற்றுவீராக ஆண்டவரே. உம்முடைய வசனம் அவருடைய கால்களுக்கு தீபமாக இருக்கட்டும், அவருடைய பாதைக்கு வெளிச்சமாய் மாறட்டும். நீர்தான் அவைகள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிறவர். அவருடைய எல்லைகளிலே, அந்த அவருடைய குடும்பத்தின் வாழ்க்கைகளிலே ஆண்டவரே தெய்வீக கிருபை விளங்கட்டும் அப்பா. இனி தீங்கு தொடராதபடி அவருடைய குடும்பத்தில் ஆண்டவரே, இனி ஆண்டவரை தீமை தொடராதபடி கர்த்தர் வேலை அடைப்பீராக. நீர் முற்றிலும் ஆண்டவரை பாதுகாத்து கொள்வீராக. பரிசுத்த குடும்பமாக பரிசுத்த சந்ததியை உடைய பிள்ளைகள் தொடர்ந்து பெற்றெடுக்க நீர் உதவி செய்ய நான் ஜெபிக்கிறேன், அவருடைய வாழ்த்துகிறேன் அப்பா, ஆசீர்வதிக்கிறேன். தெய்வீக சமாதானம், சுகமும் முழு ஆசீர்வாதம் குடும்பத்தில் நிறைவாய் தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய எல்லா எல்கைகளையும் கர்த்தர் பெருக செய்வார். ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். அவருடைய சமூகத்தில் வந்து நில்லுங்க. அவருடைய குடும்பத்திற்கு சமாதானமும் ஆரோக்கியமும் சுகமும் கர்த்தர் வர பண்ணுவார். உங்களுக்கு ஏதேனும் ஆலோசனை வேணும்னாலும் நீங்கள் தெரியப்படுத்துங்க. நாம் சேர்ந்து ஜெபித்து ஆண்டவருடைய ஆமேன் இந்த அமைப்பில் அந்த குடும்பத்தை நாம் கட்டி எழுப்புவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ.